Hi friends, welcome to my YouTube channel Money Saving Tips Tamil. இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மந்தோட பட்ஜெட். அதாவது எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்து எங்கள் சேலரியை வந்து எப்படி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டோட டோட்டல் சேலரி எவ்வளோ அப்படின்னா வந்து 60,000. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இதில் வந்து ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஏர்னிங் மட்டும்தான். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால எந்த இன்கமும் வந்து கிடையாது. ஸோ இந்த 60,000 வந்து நாங்கள் வந்து 4ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து செலவு பண்ணுறோம். ஸோ அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீட்ஸுக்கு வந்து 10,000, அதாவது வீட்டுக்கு ஆகிற மொத்த செலவு அதை வந்து 10,000 அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இஎம்ஐ வந்து எங்களுக்கு வந்து ஹவுஸ் நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து ஹோம் லோன் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ஹோம் லோனோட எங்கள் இஎம்ஐ வந்து 30,000 ருபீஸ். அதுக்கடுத்து ஜுவல் லோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 lakhs கிட்ட வந்து லோனுக்கு வந்து போயிருந்தோம். அதில் 14 lakhs வந்து ஹோம் லோனும், அரௌண்ட் ஒரு 5 to 6 lakhs வந்து ஜுவல் லோனும் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த ஜுவல் லோனுக்கு நாங்கள் மாதம் வந்து 10,000 பே பண்ணி இயர்லி ஒரு 1 lakh நாங்கள் வந்து அதை மைனஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அதனால் அந்த ஜுவல் லோனுக்கு ஒரு 10,000 வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சேவிங்ஸ். என்ன தான் நமக்கு வந்து இவ்வளோ வந்து கடன் இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக அது வந்து சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வைக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சேவிங்ஸ் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு 10,000 ருபீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்படி தான் எங்களோட 60,000 நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீட்ஸுக்கு 10,000, இஎம்ஐக்கு 30,000, ஜுவல் லோனுக்கு 10,000, சேவிங்ஸுக்கு வந்து 10,000. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக எப்போவுமே வந்து சேலரி வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸுக்கு வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் லோனுக்கு வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மீதி இருக்கிறத வந்து உங்கள் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து செலவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட வெல்த் வந்து எப்போவுமே பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சேவிங்ஸை வந்து எழுதியிருக்கேன். சேவ் ஃபர்ஸ்ட், எக்ஸ்பென்சஸ் நெக்ஸ்ட் டு கெட் ரிச். அதுதான் வந்து இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? யார் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு மீதியை வந்து செலவு பண்ணுறாங்களோ அவங்க தான் எப்போவுமே வந்து ரிச் ஆவாங்க. யார் செலவு பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்கோ அதை சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே வந்து புவராக தான் ஆவாங்க. இது வந்து ஒரு புக்கில் நான் படித்தது. ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன், மேபி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இப்போ அந்த 10,000 எப்படி வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4,000 ரூபாய் வந்து போட்டிருக்கேன். ஸோ என் பையனுக்காக நாங்கள் அந்த ஸ்கூல் ஃபீஸ் வந்து போட்டிருக்கோம். அவனோட வந்து 50,000 வந்து அவனோட ஃபீஸு. ஸோ அதை டிவைட் பை 12 போட்டோம் அப்படின்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 4,000 வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ நாங்கள் வந்து 4,000 வந்து பே பண்ணோம் அப்படின்னா 12 monthsக்கு வந்து 48,000 வந்து பே பண்ணியிருப்போம். ஆர்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்கல்ல, அது வந்து ஒரு 2,000 வந்துச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து 50,000 அவனோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து போதும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து எவ்வளோ ஸ்கூல் ஃபீயோ அதை வந்து டிவைட் பை 12 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஆர்டிஏ வந்து போட்டு உங்கள் குழந்தையோட ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோடய குழந்தையோட ஃபீஸுக்கு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து பிபிஎஃப். இது வந்து எங்கள் குழந்தையோட ஃப்யூச்சருக்காக வந்து நாங்கள் வந்து சேவ் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து இந்த பிபிஎஃப் வந்து எதுக்கு அப்படின்னா அவனோட காலேஜ் ஃபீஸுக்கோ இல்லை வந்து அவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இதை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து என்பிஎஸ் வந்து எங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து சேர்த்து வைக்கிறது. ஸோ நாங்கள் வந்து எப்போவும் எங்கள் பையனை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கிளியராகவே இருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த 1,500 வந்து என்பிஎஸ் எங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் அவருக்கு வந்து இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டும் ஆஃபீஸில் வந்துருக்கு. அதில் வந்து ஒரு 2,500 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அது ரெண்டும் எங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு போதும். அதுக்கடுத்து வந்து எல்ஐசி ஒரு 2,500 என் பையனோட ஹையர் ஸ்டடீஸ்க்காகவும், அதுக்கடுத்து ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிட்டு 500 வச்சுருக்கேன். ஸோ தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் என்னோடய சேவிங்ஸ். ஸோ ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டிக்கு ஒரு 4,000 ரூபாய், பிபிஎஃப்க்கு வந்து 1,500, என்பிஎஸ்க்கு வந்து ஒரு 1,500, எல்ஐசியில் ஒரு 2,500. ஸோ ஸ்பெஷல் டே சேவிங்ஸ்னு ஒரு 500 ரூபாய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து டோட்டலாக இந்த 10,000 ருபீஸ் வந்து என்னோடய சேவிங்ஸ். ஸோ சேலரி வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த சேவிங்ஸுக்கான 10,000 ரூபாயை அலோகேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதிக்க வந்து நாங்கள் வந்து போவோம். ஸோ சேவிங்ஸுக்கு 10,000 எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்களோட ஸ்டெப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டில் எங்களுக்கு வந்து லோன் இருக்கோ அதுக்கான இஎம்ஐயை எடுத்து வைப்போம். ஸோ நாங்கள் வந்து ஹோம் லோன் வந்து ஐசிஐசிஐயில் 12 lakhs வந்து வாங்கியிருக்கோம். 12 lakhsக்கு வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2 lakhs, மொத்தமாக சேர்த்து 14 lakhs வந்து நாங்கள் பே பண்ணோம். எங்களோட டென்யூர் வந்து 4 years. ஸோ எங்கள் இஎம்ஐ வந்து 30,000. ஸோ அதுக்கடுத்து இந்த 10,000 சேவிங்ஸ்க்கு எடுத்ததுக்கப்புறம் 30,000 தூக்கி இஎம்ஐக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐசிஐசிஐயோட அக்கௌண்ட்டில் வந்து எடுத்து வச்சுருவோம். அதுக்கடுத்து ஜுவல்
ஜுவல் லோன் நாங்கள் 5 லேக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதில் 1 லேக் வந்து பே பண்ணிட்டோம். ரிமைனிங் வந்து 4 லேக்ஸ் இருக்குது. அதுக்கு நாங்கள் மந்த்லி வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவோம். அந்த 10,000 டேரெக்டாக எங்களுக்கு ஜுவல் லோன் இருக்க அக்கௌண்ட், அதாவது ஜுவல் லோனுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும்ல, அதிலே வந்து டேரெக்டாக வந்து பே பண்ணிடுவோம். அப்படி பே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கம்மியாகும். ப்ளஸ் வந்து நம்மளும் பஞ்சுவலாக மந்த்லி அதில் கரெக்டாக ஒரு 10,000 பே பண்ணிகிட்டே வந்துடுவோம். நம்ம லோனை வந்து சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து சேவிங்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து எங்களோட டெப்ட்டை பற்றி சொல்லிட்டேன், இஎம்ஐ லோன்லாம் பற்றி. ஸோ எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸுக்கு வந்து 300 வந்து போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு. ஸோ 4 வாரத்துக்கு சேர்த்தோம் அப்படின்னா 1200 நாங்கள் வந்து மார்க்கெட்டில் தான் வந்து போய் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்குவோம். ஸோ அதனால் எங்களுக்கு 300 வந்து இனஃபாகவே இருக்கும். ப்ளஸ் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 2 பேர், எங்கள் குழந்தை, அவ்வளோதான். ஸோ எங்கள் 3 பேருக்கு வந்து 300 அப்படிங்கிறது இனஃப். ஸோ உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸு, இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மேண்டட்டரி தான். ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து போட்டிருக்கேன். 200க்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ வாட்டர் மெலன் அந்த மாதிரி கொஞ்சம் வாட்டராக இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ 200 × 4 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 800 ருபீஸ் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ஃப்ரூட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து மில்க்கு. ஸோ இங்கே எங்களுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் சிட்டியில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு மாட்டுப்பால்லாம் வந்து கிடைக்காது. ஸோ பாக்கெட் பால் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 1/2 லிட்டர் பர் டே வந்து எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். ஸோ 1/2 லிட்டரோட ப்ரைஸ் வந்து 27 ருபீஸ் ஃபார் 1 மந்த் அப்படின்னா × 30 போட்டோம் அப்படின்னா 810 ருபீஸ். ஓகேங்களா. அதுக்கடுத்து நான்வெஜ்ஜு வந்து 250 × 4 1000 ருபீஸ். ஓகேவா. 250 போட்டிருக்கேன். ஸோ நாங்கள் சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு 200 தான் வந்து ஸ்பெண்ட் ஆகும். அது ஃபிஷ்ஷெல்லாம் வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு 200 விட கம்மியாகவே எங்களுக்கு வந்து இங்கே ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கிடைக்கும். சிங்கிள் போன் போனால் தான் வந்து ரேட் வந்து ஜாஸ்தி. ஓகேங்களா. ஸோ அப்போ நாங்கள் வந்து இதை எப்படி பிளான் பண்ணிக்குவோம் அப்படின்னா 2 வீக்ஸுக்கு வந்து ஃபிஷ்ஷும், 1 வீக்குக்கு சிக்கனும், இன்னொரு வீக்குக்கு வந்து மட்டனும் வந்து பிளான் பண்ணிக்குவோம். ஸோ மட்டன்லாம் எங்களுக்கு 1/2 kg இருந்தாவே போதும். அது வந்து ஒரு 400 அந்த வீக்குக்கு மட்டும் வந்து எடுத்துக்குவோம். ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் அந்த 1000 ரூபாய்க்குள்ளேயே மோஸ்ட்லி நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து முடிச்சிருவோம். அதுக்கடுத்து எக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ஓகேங்களா. நான்வெஜ் வந்து நம்ம சண்டே மட்டும்தான் வந்து சாப்பிட்றோம். ஸோ ரிமைனிங் டேஸ்லலாம் நமக்கு ப்ரோட்டீன் வந்து இருக்காது. அது இல்லாமல் என் குழந்தைக்கு வந்து நான் டெய்லியும் எக் கொடுப்பேன் அப்படிங்கிறதுனால எக்கை வந்து எங்களோட எக்ஸ்பென்சஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பெருசாக நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியில் வந்து வாங்க மாட்டோம். பட் ஏதாவது எமர்ஜென்சி இப்போ சும்மா ஒரு டீ குடிக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கினா தான் உண்டு. ஸோ அதனால் எக்ஸுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் சேர்த்து 600 வந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து க்ரௌசரிஸ்க்கு வந்து 2000 வந்து போட்டிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து டிமார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்லாம் வந்து நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து எங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டு, பிக் பாஸ்கெட் அந்த மாதிரி இதுலேயும் எங்களுக்கு வந்து டெலிவரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ க்ரௌசரிஸ்க்கு நான் 2000 வந்து போட்டிருக்கேன். நீங்கள் க்ரோசரிஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து பிஃபோராகவே நம்ம வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு என்ன இல்லையோ அதை மட்டும் ஒரு லிஸ்ட் போட்டு வாங்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம்லாம் அந்த டிமார்ட்டெல்லாம் போய் வாங்குறீங்க அப்படின்னா போய் வாங்குங்க. ஓகேவா. அதை விட்டுட்டு நீங்கள் எதுவுமே ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதெல்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதனால் எப்போவுமே க்ரோசரிஸ்க்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸை மட்டும் வாங்குங்க. ரிமைனிங் வேறு எதுவுமே வந்து வாங்காதீங்க. ரேஷன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா துவரம்பருப்பு, சுகரு, பச்சரிசி, இட்லி ரைஸு, அதுக்கப்புறம் கோதுமை கூட கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாமும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அந்த சோப்பு, சால்ட்டு, சேமியா, டீ பவுடர் அதெல்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இட்லி வந்து பண்ணுறதுக்கு, இட்லி தோசை மாவெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த ரைஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எங்களோட இபி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 600 வரும். ஸோ பர் மந்த்துக்கு வந்து 300 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து வந்து ரீசார்ஜ் வந்து என் ஹஸ்பண்டு ப்ளஸ் எனக்கு 2 மொபைல் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 250 அண்ட் எங்கள் வீட்டில் கேபிள் வந்து கிடையாது. நாங்கள் வந்து ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணுறோம். பெருசாக நாங்கள் வந்து என்ன சொல்ல சேனல்ஸ் பார்க்குறவங்க இல்லை. சன் டிவி, கேடிவி, விஜய் டிவி அப்படி பார்க்குறவங்க இல்லை. ஸோ நாங்கள் வந்து யூடியூப்பு, ஹாட்ஸ்டார், ப்ரைமு அந்த மாதிரி தான் பார்ப்போம். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஜென்ரலாக ஒய்ஃபை தான் வந்து போட்டிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு. ஸோ ஒய்ஃபைக்கு வந்து மந்த்லி ஜியோவில் வந்து போட்டிருக்கோம். ஸோ 300 நாங்கள் வந்து பே பண்ணணும். அதுக்கடுத்து குக்கிங் ரைஸ்னால் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸு. அது வந்து நாங்கள் வாங்குகிற பேக்கோட ரேட்டு 1200. அதை வந்து ஒரு மாதத்துக்கு 600, இன்னொரு மாதத்துக்கு 600 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கேஸ் வந்து 1000
₹1000. ஸோ டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா 500. இதை வந்து நான் எப்படி வந்து பிளான் பண்ணிக்குவேன் அப்படின்னா, இந்த மாதம் வந்து எனக்கு ரைஸ் காலி ஆகிற மாதிரியும், அடுத்த எனக்கு ரைஸும் வந்து 2 மந்த்ஸ் வரும், கேஸும் வந்து 2 மந்த்ஸ் வரும். அதனால் வந்து ஒரு மாதம் வந்து ரைஸ் காலி ஆகிற மாதிரியும், இன்னொரு மாதம் வந்து கேஸ் காலி ஆகிற மாதிரியும் நான் வந்து பிளான் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதம் நான் ரைஸ் வாங்குறேன் அப்படின்னா அடுத்த மாதம் கேஸ் வாங்குவேன், அதுக்கு அடுத்த மாதம் ரைஸ் வாங்குவேன், அதுக்கு அடுத்த மாதம் கேஸ் வாங்குவேன். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ₹500 வந்து எடுத்து அடுத்த மாதத்துக்குன்னு வச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கணும். ஏன்னா ஏதாவது டக்குன்னு எதாவது வாங்கணுன்னா அந்த ₹500 போய் எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பெட்ரோலில் நான் 1000ன்னு போட்டிருக்கேன். பட் ₹1000 எங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகாது. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேபில் தான் வந்து போயிட்டு வராங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டில் பைக்கெல்லாம் யூஸே ஆகாது பெருசாக. நாங்கள் சண்டேயில் எங்கேயாவது நான்வெஜ் வாங்க போனாலோ, இல்லை க்ரௌசரி ஷாப்பிங் போனாலோ, இல்லை சும்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் சைல்டு பார்க்லாம் இருக்குது, அங்கெல்லாம் எங்கேயாவது போனால் மட்டும்தான் வந்து யூஸ் ஆகும். ஒரு 500 தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு நாங்கள் மேக்ஸிமமாகவே பெட்ரோல் போடுவோம். பட் எதுக்கும் ஒரு ₹1000 அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்து வச்சுக்குவோம். இன்கேஸ் அவர் கேபெல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து பைக் யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால ₹1000 அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது ஆகுது ஆகலை இதை வந்து எடுத்து வச்சுருங்க எப்போவுமே. ஸோ டோட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 10,110. ஸோ இது வந்து எனக்கு மேக்ஸிமமாக ஆகிற செலவு. பட் இவ்வளோலாம் வந்து எனக்கு வந்து ஆகாது. வெஜிடபிள்ஸ்லேயும் எனக்கு வந்து 1500 தான் ஆகும், க்ரௌசரிஸ்லேயும் வந்து 1500 தான் ஆகும், பெட்ரோலில் வந்து ஒரு 500 கிட்ட வந்து சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து எங்களுக்கு பேலன்ஸ் ஃப்ரூட்ஸில் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாவே கிட்டத்தட்ட வந்து ₹2000 வந்து நான் வந்து டிஜிகோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஜிஆர்டி டிஜிகோல்டில் நான் மந்த்லி வந்து ₹2000 வந்து சேவ் பண்ணி வச்சுருவேன். இதிலேருந்து மிச்சம் பிடிச்ச அமௌண்ட்டை. என்னோடய பட்ஜெட்டை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஞ்சமாக இருக்க மாதிரி கூட வந்து தோணலாம். பட்டு நான் வந்து என்னோடய நீட்ஸில் எதுலேயுமே வந்து கை வைக்கல. வான்ட்ஸை மட்டும்தான் வந்து நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு இந்த லைஃப் வந்து ஓகே தான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆக முடியும். ஸோ அந்த மைண்ட் செட் வந்து எங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால பெருசாக நாங்கள் ஏதோ லாஸ் பண்ணுறோம் எங்கள் லைஃப்பில் அப்படிங்கிற தாட்டெல்லாம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் வான்ட்ஸ்க்கு நிறையா செலவு பண்ணணும் அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஸோ இயர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து போனஸாக வந்து தீபாவளி டைமில் வந்து 30,000 வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து ஜுவல் லோன், எங்களோட ஒரு ஜுவல் லோன் வந்து கரெக்டாக அக்டோபரில் வரும். ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து 12,000க்கு வந்து இதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் அதில் பேலன்ஸ் இருக்க 18,000 வந்து பிபிஎஃப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ டோட்டலாக பிபிஎஃப்பில் வந்து மந்த்லி வந்து 1500 அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 18,000, பல்காக வந்து 18,000 போட்டு 36,000 வந்து நாங்கள் வந்து பே பண்ணிடுவோம். ஸோ இயர்லி வந்து டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் நாங்கள் வந்து பே பண்ணுறோம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18,000, ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 15,000. இது ரெண்டையும் அவரோட லீவ் அண்ட் கேஷை வச்சு நாங்கள் வந்து பே பண்ணிடுவோம். லீவ் அண்ட் கேஷ் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக ஒரு இயருக்கு வந்து லீவ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த லீவை வந்து நம்ம எடுக்காமல் பேலன்ஸ் ஏதாவது நம்மளோட பிஎல் வந்து பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம சேலரிக்கு ஏற்ற மாதிரி வந்து கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் லீவ் அண்ட் கேஷ். ஸோ இயர்லி இந்த லீவ் அண்ட் கேஷ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நாங்கள் எங்களோட டேர்ம் இன்சூரன்ஸையும் ஹெல்த் இன்சூரன்ஸையும் வந்து நாங்கள் வந்து பே பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எங்களுக்கு வர ஒவ்வொரு இன்கமையும் எதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ரொம்பவே தெளிவாகவே இருக்கோம். ஸோ அதனால தான் எங்களோட கடனை வந்து நாங்கள் சீக்கிரமாக வந்து அடைச்சிக்கிட்டே வந்து வரோம். மேபி எங்கள் லோன்லாம் முடித்ததுக்கப்புறம் எங்களதில் வந்து வான்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வந்து நான் ஆட் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஸோ நாங்கள் பண்ணுற சில விஷயம்லாம் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் பெருசாக வந்து ட்ராவல் பண்ணுறவங்களாம் இல்லை. நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமமாக 2 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே எங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிரும். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பெரிய ட்ராவல் கிடையாது. ஸோ பெட்ரோல் சார்ஜஸ் எங்களுக்கு ஜாஸ்தி ஆகாது. அண்டு நாங்கள் வந்து குழந்தை வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால பெருசாக அவுட் சைடு ஃபுட்டோ இல்லை ஜங்கோ வந்து சாப்பிட்றது கிடையாது. அண்டு தேட்டருக்கும் வந்து போகிறது இல்லை. என் பையன் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட விட மாட்டான். தேட்டர் சவுண்டெல்லாம் அவனுக்கு வந்து ஆகவே மாட்டேங்குது. ஸோ அதனால் நாங்கள் தேட்டர்லாம் வந்து போகிறதே இல்லை. அண்ட் எங்கள் வீட்டில் எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. ஹாட்ஸ்டார் மட்டும்தான் இருக்குது. அந்த ஹாட்ஸ்டாருமே ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால அதில் ஃப்ரீயாக வரும்ல, அதை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கள் வீட்டில் பார்க்குற 2 விஷயம் அப்படின்னா, ஒன்று வந்து யூடியூபு, இன்னொன்று வந்து ஹாட்ஸ்டார். ஸோ யூடியூப் வந்து நான் வந்து பார்ப்பேன் ஜாஸ்தியாக. அவர் வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து கிரிக்கெட் பார்ப்பார். இல்லை அப்படின்னா ஹாட்ஸ்டாரில் ஏதாவது வெப் சீரிஸோ இல்லை மூவிஸோ ஏதாவது வந்தால் நாங்கள் வந்து பார்ப்போம். மற்றபடி வேறு எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் எங்கள் வீட்டில் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஜென்ரலாக நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து என் பையனை தூக்கிட்டு சைல்டு பார்க்குக்கு வந்து போயிடுவோம். நாங்கள் சிட்டியில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால
எந்த பீப்புளோட கான்டாக்ட்டுமே அவனுக்கு இருக்காது. அப்படிங்கிறனால ஜென்ரலாக நாங்கள் பீப்புளோட அவன் கான்டாக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு தான் வந்து அவனை மோஸ்ட்லி வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ இங்கே பக்கத்தில் விளையாடவும் குழந்தைங்கலாம் பெருசாக இருக்க மாட்டாங்க. பட் பார்க்குக்கு போனால் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறனால அங்கேயே நாங்கள் வீக்கெண்டில் நிறையா டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அப்படிங்கிறனால பெருசாக எங்களுக்கு வந்து வேறு எங்கேயும் போக மாட்டோம் நாங்கள். அண்ட் மார்னிங் அண்ட் நைட்டு 2 பேருக்குமே வந்து வாக்கிங் போகிற ஹேபிட் இருக்குது. ஓகேங்களா. சிட்டிக்குள்ளேயே வந்து இருக்கோம். அப்படிங்கிறனால கொஞ்சம் பேசிக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போனால் நம்ம ஃபேமிலியும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதெல்லாம் ஆர்டர் போடுறதுலாம் இல்லை. ஒன்லி ஹோம்மேட் ஃபுட்டு மட்டும்தான் நாங்கள் வந்து சாப்பிட்றோம். ஸோ இதனால தான் வந்து 10,000க்குள்ளே எங்களோட நீட்ஸை வந்து நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கட் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கட் டவுன் ஆகும். சேவிங்ஸுன்னு நீங்கள் வந்து ஒன்று பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பட்ஜெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் பண்ணல அப்படின்னா வர காசு எங்கே போகுது என்னன்னு உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் போயிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டிங் வந்து பண்ணுறத வந்து கற்றுக்கங்க. ஒரு 2 மாதம் வந்து எல்லாத்தையும் எழுதி பழகுங்க. எல்லாத்தையும் எழுதுனீங்க அப்படின்னாவே உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ செலவாகுது என்ன ஏது அப்படிங்கிற எல்லா ஐடியாவுமே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இவ்வளோ மொத்தமாக நம்ம வீட்டு செலவுக்குன்னு எவ்வளோ ஆகுது, நமக்கு கடனுக்குன்னு எவ்வளோ ஆகுது, நம்ம என்ன சேவிங்ஸ் பண்ணலாம், அது எல்லா ஐடியாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 2 மாதம் வந்து அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் காசு ஒரு ரூபா கூட எங்கே செலவாகுது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் வந்து சொல்லிட முடியும். ஓகேங்களா. ஒவ்வொருத்தவங்களாம் இருப்பாங்க ஒரு 1 லேக் சேலரி வாங்குவாங்க. பட் அதுக்கான பட்ஜெட்டை வந்து சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 50,000த்துக்கான கணக்கை கூட அவங்களால சொல்ல முடியாது. எங்கே காசு போகுதுன்னே அவங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணிங்க அப்படின்னா நிறையா வந்து சேவ் பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டைரியில் வந்து எழுதி நீங்கள் வந்து பண்ணிங்கனாவே கூட போதும். ஓகேங்களா. இதுக்கு வந்து பெரிய கால்குலேட்டரோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சும்மா டைரியில் உட்காந்து நோட் டவுன் பண்ணுங்கள் என்னென்ன செலவாகுது என்ன ஏது அப்படிங்கிறத. ஃபேமிலியாக உட்காந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணிங்கனாவே உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் நல்ல ஒரு யூனிட்டி இருக்கும். உங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ப்ளஸ் உங்கள் ஃபேமிலியோட வெல்த்தும் வந்து பில்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ பட்ஜெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்களும் உங்கள் பட்ஜெட்டை வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.